ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 15க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உள் ஒதுக்கீடு முதல் மாநிலமாக அமுல்படுத்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி பிரிவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ முதல் மாநிலம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் தெலுங்கானா மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ மீதி என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரிசர்வேஷனை பற்றி படிச்சிருங்க இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் மறுநாள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிக்க மாட்டீங்க. ஸோ அன்றைக்கி நியூஸ் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணிடணும், படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கான முதல் கேள்வி, பிற்படுத்தப்பட்டோருக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது, எந்த ஆண்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. இன்றைக்கி 4 கேள்வி இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கான குரல் ஓகேங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கும் உட்பட்ட சிறார்கள் இயக்கப்படும் வாகனங்கள் நேரிடும் விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாகனம் ஓட்டி விபத்து ஆகிறதுல முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழகம். இதில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மகாராஷ்டிராவும். தேர்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேஷும் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரி எடுத்துக்கங்க. 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். அவங்ககிட்ட வாகனத்தையும் தராதிங்க பெற்றோர்கள். சுற்றுலாத்தலங்களை அழகை பேணுவோம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது எதுனா கொடைக்கானலுங்க. ஸோ இங்கே இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்கே குப்பைகள் அதிகமாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மலைகளின் இளவரசி கொடைக்கானல்ன்றது தெரிஞ்சுங்க போதும். இன்றைக்கான குரல் பாருங்கள். எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிதான் பலசாலி உறுதியாக இருந்தாலும் ஆனால் செய்கிற வேலையில் உறுதியாக இல்லைனா அவனை என்ன பண்ணாது, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழங்குடியினருக்காக 1000 குடியிருப்புகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அம்பேத்கர் எழுதிய 2 நூல்கள், ஜாதியை அழித்தல் ஒழித்தல், இந்து மதத்தின் புதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த 2 நூல்களையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அம்பேத்கர் எழுதியது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போது இந்தியாவின் கோல்கண்டா நீல வைரம் ஜெனீவாவில் அடுத்த மாதம் ஏலம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம கிட்ட இருந்தால் நம்ம போய் ஏலம் எடுத்துருக்கலாம். ஏன்னா இது இந்தியாவுக்கு சொந்தமான வைரம்ங்க. பல இடங்களில் கை மாறி கடைசியாக போய் எங்கே இருக்குது, ஜெனீவாவிலேருந்து ஏலத்துக்கு வரப்போது அடுத்த மாதம் சொல்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் மன்னர் யஷ்வந்த் ராவ் ஹோல்கருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மராத்தியர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த வைரம்ன்றது. ஓகே காய்ஸ், ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான். ஸோ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அந்த ஆண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆர்டின் கொடுத்துலாம். நேற்று கொடுத்தவங்க எல்லாருக்குமே போய் பார்த்துருங்க, ஆர்டின் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.